வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக மும்பையிலிருந்து நரேஷ் பாபு ஐயா அவர்களின் சொர்க்கம் போக வேண்டுமா என்ற சிந்தனை உரை நடத்த உள்ளார்கள். அதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய சிறிய அறிமுகம். ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 1995ஆம் ஆண்டு வேலூர் கொசப்பேட்டை மனவளக்கலை மன்றத்தில் இணைந்து 1997ஆம் ஆண்டு அருள்நிதி பயிற்சி பெற்றுள்ளார்கள். கடந்த 15 ஆண்டுகளாக சிங்கப்பூர், தில்லி மற்றும் மும்பை மனவளக்கலை மன்றத்தில் சேவையாற்றி வருகிறார்கள். தில்லி மனவளக்கலை அறக்கட்டளையில் செயலாளராக தொண்டாற்றியவர்கள். மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை மலர் நாள் ஒரு நற்சிந்தனை என்று தொகுப்பில் ஆங்கிலத்தில் டெய்லி ஏ நோபல் தாட் என மொழியாக்கம் செய்துள்ளார்கள். கடந்த 8 ஆண்டுகளாக சனிக்கிழமை தோறும் வேதாத்திரிய குவிக்ஸ் என்னும் மனவளக்கலை கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை வாட்ஸ்அப் குரூப்புகள் மூலமாகவும் இணையதளம் மூலமாகவும் நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது ஒரு பன்னாட்டு வங்கியில் மும்பையில் உயர் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார்கள். ஐயா அவர்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி 3 மொழிகளிலும் மனவளக்கலை அன்பர்களுக்கு வகுப்பு எடுத்து சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை சொர்க்கம் போக வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையை நடத்தி தருமாறு தங்கள் அனைவரின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐயா, குரல் சரியா கேக்குதுங்களா? ஐயா ஸ்லைடு தெரியுதுங்களா ஐயா? ஆமா. ஓகே, சரிங்க. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த சிறப்பான உரையிலே குருவினுடைய கருணை முழுமையாக நமக்கு இருக்கட்டும். அதாவது இன்னைக்கு வந்து சிந்தனைக்கு வந்து இந்த சொர்க்கம் போக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு தலைப்பை சிந்தனைக்கு எடுத்துக்கணும். அதாவது எதுக்கு அப்படின்னா, சின்ன குழந்தையில இருந்து பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுல இந்திய குடும்பங்கள்ல பிறந்து வளர்ந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன குழந்தையிலே அந்த ஒரு நம்பிக்கை, பக்தி அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நல்லது பண்ணிட்டு இருந்தா சொர்க்கம் போகலாம், நீ ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா நரகம் போவ அப்படிங்கிறத சின்ன குழந்தை சொல்லி கொடுத்து நம்மளெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதே என்னன்னா, சரி ஓகே, சொர்க்கம்னா நம்ம நல்லது பண்ணுவோம். அப்போ நல்லதுங்கிறது என்ன? அதாவது பக்கத்துல இருக்கிற எந்த பையனையும் போய் சின்ன குழந்தை இருக்கும்போது பசங்களை போய் கிள்ளக்கூடாது, தேவையில்லாம சண்டை போடக்கூடாது, அடுத்தவங்க பாக்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு பேனாவோ பென்சிலோ எடுத்துக்க கூடாது, யாராவது கேட்டாங்க சாப்பிட அப்படின்னா கொடுத்துடணும். இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நம்ம மைண்ட்ல வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணா நம்ம சொர்க்கம் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அப்புறம் அப்படியே மெல்ல வளர வளர நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய அதை பத்தி யோசிக்கிறோம். அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கேள்விகள் மனசுக்குள்ள வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வரும் பொழுதுதான் நம்ம வந்து இந்த மாதிரி தத்துவங்களுக்கு எல்லாம் பின்னாடி போவோம், அதை தேடி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்படியே மெல்ல வரும் பொழுது பின்னாடி ஒரு டவுட் நமக்கு. அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு என்ன டவுட் வந்தது அப்படின்னா, அதாவது இப்போ வந்து நம்ம பாக்குறோம், நம்ம தாத்தா வந்து ஒரு 70 வயசுல இருந்தாங்க. பாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு 80 வயசுல இறந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் சப்போஸ் நல்லதே பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சு வந்து பல பேருக்கு கொஞ்சம் தானம் செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க, கோயிலுக்கு போறாங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அப்போ அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம், அவங்க எல்லாம் இப்போ இறந்த உடனே நமக்கு சொல்லி கொடுத்த கதையில என்ன? அதாவது இறக்கும் பொழுதே தேவதூதர்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே அவங்க இறந்த உடனே கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கதை கேள்விப்பட்டு வளர்ந்துருப்போம். அப்புறம் இடையில வந்து இப்ப கேள்வி வந்தது, அதாவது ஒரு சிலரோட இந்த நினைவு பத்திரிகையில பார்க்கும்பொழுது அவங்க கைலாசம் அடைந்து மோட்சம் அடைந்தார்கள், அப்புறம் என்ன வைகுண்ட மோட்சம் அடைந்தார்கள், அதாவது வைகுண்டம் போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம். சரி, சரி, ஓகே, சொர்க்கத்துக்கு வந்து வேற வேற பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கைலாசம்னு வச்சுக்கிட்டாங்க, ஒருத்தர் வந்து ஆஹ் வைகுண்டம்னு வச்சுக்கிட்டாங்க. சரி, அப்ப எல்லாம் பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும், இல்ல ஒரே இடமா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தெளிவு மனசுல வருது. ஆனா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. அது என்ன கேள்வின்னா, இப்ப 70 வயசு 80 வயசுல அவங்க பாதி பல்லு இல்ல, நடக்க முடியல, அப்படி யாராவது கையை பிடிச்சிட்டு தான் நடக்கணும் செய்யணும். அந்த வயசுல அப்படி போயிட்டு அவங்க சொர்க்கத்துல போய் என்ன பண்ணுவாங்க? அதாவது சொர்க்கத்துல நம்ம என்ன நினைச்சிருக்கோம், பாலாரும் தேனாரும் ஓடும், அப்படியே பழங்கள் எல்லாம் அப்படியே நிறைய வகை வகையா டேஸ்டா எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் பார்த்து அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். அங்கங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, மேனகா ரம்பான் நிறைய கதையெல்லாம் நம்ம சொர்க்கத்தை பத்தி கேள்விப்பட்டு வச்சிருக்கோம் இல்லையா? சோ இப்ப 80 வயசுல இப்படியே நம்மளை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா
நம்ம பாதி பல்லும் இல்ல, உட்காரவும் முடியல, நிக்க முடியல, இந்த வலி அந்த வலிலாம் இருக்கு. நம்ம எங்க இருந்து நம்ம வந்து அந்த சொர்க்கலோகத்துல அனுபவிக்க முடியும்? அப்போ இந்த கேள்வி வரும்பொழுது தான் கொஞ்சம் அப்படியே முழிக்கிறோம். சரி, ஓகே, இதுக்கு ஏதாவது வழி இருக்குமோ அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல இதெல்லாம் இந்த மாதிரி சித்திரகுப்தர் அப்படிங்கிறவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க, எல்லாம் யமதர்மன் கணக்க பார்த்து நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல தீர்ப்பு சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மெல்ல வரும்பொழுதுதான் சரி, அப்படின்னா அப்போ யம தர்மராஜன் நம்மள இன்டர்வியூ பண்றாரு இறந்துட்டு நம்ம போன உடனே, அப்ப நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஒருவேளை நம்ம ஒரு 50 வயசுல நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரியான உடல் கேட்போமா, இல்ல 35 வயசுல இருந்த மாதிரி ஒரு உடல் கேட்போமா, இல்ல 15 வயசுல இருந்த மாதிரியான ஒரு பாடியை கேட்போமா? ஏன்னா நமக்கு அப்போ இன்னும் இதை விட நம்ம நல்லா இருந்திருப்போமே, ஒரு ஆரோக்கியமாக இருந்திருப்போம், ஒரு அழகாக இருந்திருப்போம். இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் மனசுல வருது. அதாவது கேள்விகள் சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நாளைக்கே ஏதாவது ஆச்சு நமக்கு அதாவது சாமி என்ன சொல்லியிருக்காங்க, வந்தவங்க எல்லாருக்குமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்காங்க. ஆனா இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கான டேட் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவ்வளவுதான். உலகங்கிறது ஒரு சத்திரம் தான். வர்றோம், இருக்கிறோம், போறோம். அப்ப போறதுக்கு எல்லாரும் போய் தான் ஆகணும் ஒரு நாள். இன்னைக்குல இருந்த 100 இப்ப இருக்கிறவங்க யாருமே 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்ல. இன்னைக்கு இருக்கிறவங்க யாருமே 100 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க போறது இல்ல. அப்போ நமக்கு ஒரு நாள் டிக்கெட் ரெடியா இருக்கு. டேட் தெரியாம நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிலைமை. சரி அப்படின்ட்டு அப்ப நம்ம அந்த மாதிரி போகும்பொழுது இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இல்லையா? ஒரு எக்ஸாமுக்கு போறோம், ப்ரிப்பேர் பண்றோம். ஒரு ஒரு புது ஊருக்கு போறோம் அப்படின்னா வீடு பார்க்குறோம். இல்ல ஒரு புது ஜாபுக்கு போறோம். இது என்ன எப்படி எப்படி இருக்கும் இந்த ஜாப்ல, என்ன கேட்பாங்க, என்ன ரெடி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனசுல ஓரளவு தயார் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஆபீஸ்க்கே போறோம். இல்ல அந்த மாதிரி இடத்துல தான் வீடு எடுக்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ நாளைக்கு சொர்க்கலோகத்துல போய் நம்ம பர்மனண்டா இருக்கணும் அப்படின்னா யம தர்மராஜன் என்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாரு. அப்ப நம்ம என்ன மாதிரி ஸ்மார்ட்டா சொல்லி நான் 25 வயசுல எப்படி இருந்தனோ அதே மாதிரியா எனக்கு உடம்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாதானே நம்ம அந்த சொர்க்கத்தை பூரா அனுபவிக்க முடியும். இப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்தது இல்லையா? இது கேள்வி மனசுல தோன்ற வரைக்கும் ஒரு சந்தேகமா இருக்கும். ஆனா இந்த கேள்வி எல்லாருக்குமே நமக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இல்லைன்னா நம்ம போய் நினைக்கும் போது ஓகே, சரி, யம தர்மன் சொல்றதே சரியில்லை, சரி இப்படியே இருந்துட்டு போங்க, சொர்க்கத்துல தூக்கி போட்டாங்கன்னா 80, 90, 100 வயசுல நம்ம என்ன பண்றது? சொர்க்கத்துல இருந்து ஏதாவது இன்பத்தை அனுபவிக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது இல்லையா? சோ அப்பதான் இதை பத்தி இன்னும் தேடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. சோ இதெல்லாம் அப்புறம் மகர்ஷியோட கருத்துக்கள்ல உள்ள போக 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 இது என்ன, சுவர்க்கம்னா என்ன, சுவரகம், நரகம்னா என்ன, நரகம், இப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பிரிச்சு மகர்ஷி அதுக்கு பதில் சொல்லும் போதுதான், ஓ இவ்வளவுதானா, இதுதானா, இதுக்குத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்தது. அப்படி அந்த மகர்ஷியோட தத்துவ விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆஹ் எதனால இந்த சொர்க்கம் அப்படிங்கிறதோ அல்லது நரகம் அப்படிங்கிறதோ வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அதாவது நம்ம முன்னோர்கள் இதை பத்தி சொன்னாங்க, யோசிச்சாங்க, இதை பத்தி நமக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்னதான் அப்படிங்கிறதையும் நம்ம எதனால இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம மனசுக்குள்ள வச்சாதானே நமக்கு இது சரியா புரியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போதுதான் இதை பற்றி ஆராய ஆராய நமக்கு இது வெறும் தமிழ் இதிகாசங்கள்லயோ இலக்கிய நூல்கள்லயோ மட்டுமே இல்லை. இல்ல தமிழ்நாடு விடுங்க, நம்ம இந்தியத்துல இருக்கக்கூடிய மற்ற சமஸ்கிருத ஹிந்தி நூல்கள் இதுல எல்லாத்துலயும் பார்த்தாலும் இந்த சொர்க்கம் நரகங்கிற கான்செப்ட் இருக்கு. சரி, இங்க மட்டும்தானா, உலகம் முழுக்க மத்ததுல எல்லாம் பார்த்தா அப்படின்னாலும் அங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படின்னு அதாவது கிறிஸ்துவத்துல, இஸ்லாம்ல, ஜூடாயிசத்துல, தாவோயிசத்துல எல்லாத்துலயுமே அங்கங்க அங்கங்க இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸை போட்டு வச்சிருக்காங்க. சோ அப்படி எல்லா இடத்துலயும் போட்டு ரெஃபரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க சொர்க்கம் நரகம் அப்படின்னா இருக்காம போகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் இல்லையா? அப்படி இருந்ததுன்னா எங்க இருக்கும்? ஏன்னா இப்ப நம்ம சந்திரனுக்கு ராக்கெட் விட்டாச்சு, செவ்வாய்க்கு ராக்கெட் விட்டாச்சு, அந்த ஹபிள் டெலஸ்கோப் மூலமா ஆஹ் அதாவது இமேஜினரி பிக்சர்ஸ் எப்படி ஒளி போய் ரிட்டர்ன் ஆகுதோ அதை வச்சு எப்படி இருக்குங்கிற ஒரு கேப்சர் பண்ணி பால்வெளி மண்டலத்தெல்லாம் கூட நம்ம படமா வரைஞ்சிட்டோம். மில்கி வே கேலக்சி பல பல கோடி சூரிய குடும்பங்கள் அடங்கிய மண்டலம் அங்க வரைக்கும் தேடிட்டோம். அதுக்கப்புறமும் இப்படிதான் இருக்கும், இதை போல பலவேலி மண்டலங்கள் இருக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு மனசை விரிச்சு, அதாவது ஓரளவுக்கு விரிச்செல்லாம் கண்டுபிடிச்சு வச்சோம். ஆனா எங்கேயுமே சொர்க்கமும் கிடைக்கல, எங்கேயுமே நரகமும் கிடைக்கல. சோ அப்ப எப்படித்தான், எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம கொஞ்ச நேரம் சிந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்காக வந்திருக்கும், அதாவது மனிதன் எப்படி வந்தான் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா இதற்கான பதில் நமக்கு தெளிவாக வரும். எப்படி மனிதர்கள் வந்தார்கள், அதாவது
மகர்ஷியோட தன்மாற்ற தத்துவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது டார்வினோட எவல்யூஷன் தியரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது பரிணாம தியரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இதை ஒட்டின வேறு வேறு தத்துவங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, மனிதன் நேரடியாக உருவாக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த தியரிஸ் எல்லாம் சொல்லுது. அப்ப எதுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க ஆராயும் பொழுது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஹ் படைப்பாக பின்னாடி 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 போறாங்க. இவ நம்ம தன்மாற்ற தத்துவத்துல பார்க்கும் பொழுது, அல்லது இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்கள்லாம் பார்க்கும் பொழுது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றாங்க. டார்வினோட தேரியில போகும் பொழுது அது வந்து குரங்கிலிருந்து மனிதன் பிறந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல சொல்றாங்க. அவங்க ஏன் குரங்கிலிருந்து சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஓரளவு வாழக்கூடிய இந்த சிம்பன்சி, மனித குரங்குகள், இந்த மாதிரியான ஆஹ் குரங்குகளோட மனநிலையும் அறிவுநிலையும் மனிதர்களுடைய அறிவு நிலையோட ஒத்து போகக்கூடிய காரணத்தினால இப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவம் இருக்கு. தமிழ் இலக்கியங்களை கோட் பண்ணி மகர்ஷி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சடுதி மாற்றம்ங்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு பிரகாரம் என்ன அப்படின்னா, அதாவது இயற்கையிலேயே வந்து மூன்று அடிப்படை தத்துவங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இருவேறுபட்ட உயிரினங்கள் எப்பொழுதுமே கலப்பு கொள்வதில்லை, மேட் ஆகிறதில்லை. அப்படியே கலப்பு கொண்டாலும் அவர்களுக்கு சந்ததி உருவாவதில்லை, புரோஜனிஸ் கிடையாது. அப்படியே உருவானாலும் உருவாகிய சந்ததி மலடாகத்தான் இருக்கும். இந்த மாதிரியான மூன்று விதிகள் வந்து இயற்கையில எப்போதுமே இருந்திருக்கு. ஒரு முறை அந்த விதி உடையும் பொழுதுதான் மனிதன்கிறவன் உருவானான் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த விதி உருவாவதற்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, தமிழ் இலக்கியங்கள்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து சிங்கமாக இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல. ஏன் அப்படின்னா, மனிதனுக்கு எப்படி ஆண் பெண்ணுக்கு எப்படி முக உருவம்லாம் இருக்கும், அதே மாதிரிதான் சிங்கத்துக்கு இருக்கும். அதாவது ஆண் சிங்கத்துக்கு தாடி இருக்கும், பெண் சிங்கத்துக்கு தாடி இருக்காது. ஒரு சிம்பிளான ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஆகும். இன்னொன்னு, தன்னைத்தானே அழித்து கொன்று உணவாக உண்ணக்கூடிய உயிரினமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ அதுக்கு வந்து தமிழ் இலக்கியங்கள் என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னா, இந்த யாழி அப்படிங்கிற ஒரு விலங்கை குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது பர்டிகுலரா வந்து நம்ம கோயில்களுக்கெல்லாம் போனோம், அந்த ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோயில்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே அந்த படிக்கட்டிலேயே வந்து அந்த யாழிங்கிற அமைப்புல ஒரு மிருகம் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிராகன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு நம்ம வச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அது வந்து இப்போ வந்து டிராகன்கிறதும் உயிரோட எதுவுமே கிடையாது. அதே மாதிரி யாழி அப்படிங்கிறதும் உயிரோட எதுவுமே கிடையாது. அப்போ எதுவாக இருக்கும் அப்படின்னு தேடும்போது என்ன சொல்றாங்க மோஸ்ட்லி அப்படின்னா, இது வந்து ஆஹ் தன்னைத்தானே உணவாக உண்ணக்கூடிய ஒரு மிருகமா இருந்ததுனால தன்னுடைய இனத்தையே அது அழித்து விட்டது. அதனால அது இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்துட்டு அடுத்து வந்துருவோம். அதாவது அது வரும் பொழுது வர்ற வரைக்கும் எப்படி உலகம் இருந்திருக்கும். அதாவது ஒரு தரையாக இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நிலப்பரப்புகள்ல என்னென்ன விலங்குகள் இருக்கும்? ஒரு யானை, ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு டைனோசர், இந்த மாதிரியான விலங்குகள் வந்து ஜாலியா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கும் இல்லையா? மனிதனை பார்க்கறது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்குதான் நம்ம வந்து நாம் வாழக்கூடிய இடங்கள்ல புலி வந்துருச்சு, சிங்கம் வந்துருச்சுன்னு பயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த சிங்கம் யானை வாழக்கூடிய இடங்கள்ல மனிதன்கிற நம்ம ஒண்ணு வந்து நின்று இருக்கோம், நம்ம மைனாரிட்டியா இருக்கிற வரைக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் அங்க எல்லாருக்கும் இருந்திருக்கும். சோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கப்புறம் என்ன, கடல்ல இருந்தா கடல்ல என்ன இருந்திருக்கும்? ஒரு திமிங்கலம், ஒரு சுறா, டால்பின், இந்த மாதிரியான கடல்வாழ் உயிரினங்கள் தான் இருந்திருக்கும் ஒழிய ஒரு கப்பல் கூட சாதாரணமா போயிருந்திருக்க முடியாது. போயிருந்ததுன்னா முதல் கப்பலை என்னைக்கு, முதல் படகை என்னைக்கு திமிங்கலங்களோ சுறாங்களோ பார்த்துருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்போம்? அடிச்சு வந்து அதை கவுத்து இருக்கும் இல்லையா? ரொம்ப சிம்பிளான லாஜிக். புதுசா ஏதோ ஒண்ணு வருது, நம்ம பாதையில வருது, அது வரும் பொழுது நமக்கான உணவுகளை, நமக்கான நம்மை போன்ற உயிரினங்களுக்கெல்லாம் அது பாதுகாப்பு கொடுக்காம அதுக்கு தீவை கொடுக்குது அப்படின்னா உடனே அதை வந்து அட்டாக் பண்ணியிருப்போம். ஸோ இப்படித்தான் வந்து உலகமே ஒரு காலத்துல இருந்திருக்கும். அப்ப மனிதரை போல பல உயிரினங்கள் உருவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆராய்ச்சிகள்ல சொல்றாங்க. ஸோ இப்போ அதுல ஒரு இனம் தான் நாம இருக்கக்கூடிய இந்த ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனம். இந்த இனம் உயிர் வாழ்வதற்கு இதை போல அந்த காலத்துல உருவான பல உயிரினங்களை கொன்று அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்திருக்குது. அததான் வந்து பொதுவாக அவங்க சொல்லும் பொழுது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த உயிரினம் வலுவாக இருக்கிறதோ அதுதான் உயிர் வாழ முடியும், அதுதான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு காரணத்தினால மற்றவைகள்லாம் அழிந்திருக்கும். ஸோ அவைகளை அழித்து தான் வந்திருக்கு அப்படின்னு மனித உயிரினத்தை சொல்றோம்.
ஸோ இப்ப நம்ம மனிதனா வந்தாச்சு. அப்புறம் அப்படியே பல நூறு எண்ணிக்கையாச்சு, பல ஆயிரம் எண்ணிக்கையாச்சு, பல லட்சம் எண்ணிக்கையாச்சு, பல கோடி மக்கள்கள் வந்து உலகம் முழுக்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க? முதல்ல வந்து இருக்கிறவரைக்கும் தாராளமா கிடைச்ச காய், கிடைச்ச பழம், கிடைச்ச இலைதழை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சௌரியமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? பத்தல. என்ன பத்தல? காயோ பழமோ தானா பத்தல. மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போச்சு. சோ இனி இது சரிப்பட்டு வராது. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான், சரி இந்த காய் இந்த பழத்தையே நாமளே உற்பத்தி பண்ண முடியுமா அப்படின்னு மனிதனுடைய மனம் மாற்றம் அடைகிறது. சோ என்ன எப்படி அதை உருவாக்குனாங்கன்னு சாமிஜி சொல்றாங்கன்னா, ஒரு பழத்தை சாப்பிடுறான், கொட்டை வருது, அது வந்து துப்பிடுறான். முதல்ல அதையும் கடிச்சு பல்ல உடைச்சு ஒரு மாதிரி விழுந்திருக்கும். 2, 3 பல்லுகள்லாம் உடைஞ்சு போயிருந்திருக்கலாம் 4 பழங்களை சாப்பிடும் பொழுது. அதுக்கப்புறம் சரின்ட்டு கொட்டை வேணாம், இது டஃப்பா இருக்கு, இதை போய் இந்த நட்டை எதுக்கு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பி இருப்பான். துப்புன இடங்கள்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் சூரிய ஒளி, எந்தெந்த இடத்துல எல்லாம் நீர் போக்குவரத்து இருந்திருக்கோ அங்க வந்து செடி முளைக்குதுன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சுட்டான். சரி, ஓகே, நம்ம இந்த மாதிரி போடுவோம், இப்படி போடுவோம் அப்படின்னு. அப்படி ஒவ்வொன்றா ட்ரையல் அண்ட் எரர் போட்டு 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 தான் விவசாயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சான். அப்போ நம்ம இந்த மாதிரி போடணும், ஸோ இந்த மாதிரி நம்ம பாதுகாக்கணும், இந்த மாதிரி அதுக்கு வந்து சூரிய ஒளி வரணும், இந்த மாதிரி தண்ணீர் வரணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு தான் விவசாயம் அப்படிங்கிறது ஒண்ணு ஒண்ணா. விவசாயம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் விவசாயத்தை ஒட்டியே மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக வந்துருச்சு. அதாவது காடு மேடு பூரா சுத்தி தெரிஞ்சவங்க அப்படியே விவசாயத்தை ஒட்டி அங்கங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயிர்களை உற்பத்தி செய்யறது, பாதுகாக்கிறது, அடுத்த பயிருக்கு தயார் செய்வது நிலத்தை அப்படிங்கிற முறையில அந்த ஓட நாடோடிகளாக தெரிந்தவர்கள் ஒரு இடத்துல செட்டில்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரலாற்றுல வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் தொகை அதிகமான உடனே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி இருந்தா சமூகத்துல எல்லாரும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம நெறிப்படுத்தணும். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு வரும்பொழுதுதான் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்க? காலையில எந்திரிச்சா நீ குளிக்கணும். அதாவது கோவில்ங்கிற இடத்து மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு, நீ அவ்வளவு தூரம் போயிட்டு அங்க வந்த அப்படின்னா, காலையில செய்யக்கூடிய நடைப்பயிற்சி உடலுக்கு நல்லது, ஆரோக்கியமாக நீ இருப்ப. அதுக்காக நீ இதை பண்ணு. இப்படிங்கிற மாதிரி மெல்ல 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 ஒரு டிசைனை போட்டுக்கிட்டாங்க. சோ தட் என்னன்னா, அந்த சமூகத்துல அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக, ஒருவருடைய செயல்கள் மற்றவர்களுக்கு துன்பம் தராம இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் என்னாச்சு அப்படின்னா, எல்லாரையும் அதே அறிவு நிலைக்கு எடுத்துட்டு வர முடியாதுங்கிற காரணத்தினால பல கதைகளையும் ஆஹ் எடுத்துக்காட்டுகளையும் சொல்லி இந்த டிசைனை ரெடி பண்ணாங்க. அப்போ கொண்டு வந்ததுதான் இந்த சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற 2 தத்துவங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் வரலாற்றுல தத்துவ ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களுடைய பெரும்பாலான கணிப்பாக இருக்கிறது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ நல்லது பண்ணா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ தவறு பண்ணா உனக்கு வந்து நரகம் கிடைக்கும். இப்படிங்கிற சொல்லும் பொழுது என்ன ஆகும்? ஒருத்தன் யாருமே ஐயோ தவறு பண்ணிட்டா நாளைக்கு நம்ம நரகத்துல போட்டுருவாங்க. நரகத்துல எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் பல கதைகள். அதாவது எண்ணெய் சட்டி எடுத்து போடுவாங்க, இல்ல வந்து புழு அந்த மாதிரி கிருமிகள் இருக்கும், அதுக்குள்ள ஒண்ணு போட்டுருவாங்க. அந்த புழு கிருமிகள் எல்லாம் ஒண்ணு சாப்பிட்டுரும். அப்புறம் ஒண்ணு இது கொடுக்க மாட்டாங்க, அது கொடுக்க அப்படின்லாம் சொல்லி 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 பல கதைகள் எல்லாம் சொல்லி சொல்லி நம்மள பயமுறுத்த வச்சாங்க. ஏன்? ஒரு நல்ல நோக்கத்துக்காக. அதாவது நீ தவறு செய்யக்கூடாது, நீ யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. துன்பத்தை கொடுத்த அப்படின்னா உன்னால சமூகத்துல எல்லாரும் அவசரப்படுறாங்க. அப்போ உன்னை எப்படி பயமுறுத்தணுங்கிறதுக்கு நரகங்கிற ஒரு கான்செப்டை வச்சு அவர்களை அந்த நம்பிக்கை வழிபடி எடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் அந்த நம்பிக்கை வழின்னு சொல்றதோ அல்லது பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றதோ நம்ம வந்து பார்க்கிறோம். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து மதத்துல மட்டும்தானா, நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல மட்டும்தானா அப்படின்னா, உலகம் முழுக்க இந்த என்னென்ன தத்துவங்கள் இருக்கிறதோ அங்க எல்லா இடத்துலயுமே லேசா அல்லது அழுத்தமா இதை பத்தி வந்து விளக்கி இருக்காங்க. அந்த டிகிரி தான் வேரி ஆகுது, வித்தியாசப்படுத்த ஒழிய கான்செப்ட்ல எந்த டைவர்ஷனும் இல்லை. அதுதான் வந்து நம்ம இங்க கவனிக்கணும். அதாவது பொதுவா கிறிஸ்தவத்துல என்ன சொல்றாங்க சொர்க்கத்தை பத்தி அப்படின்னா, சொர்க்கம் என்பது கடவுளுடைய சமூகத்துல உள்ள நித்திய வாழ்வு. குறிப்பாக என்னன்னா நம்பிக்கை, அதை
கிருபை, மீட்பு, இந்த இதோடு அதை இணைச்சு அவங்க ஒரு டிசைனை கொண்டு வந்திருக்காங்க. இஸ்லாம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொர்க்கத்தை வந்து ஜன்னத் அப்படிங்கிறாங்க. அதாவது நல்ல செயல்களுக்கு நாம நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னும், இறை நம்பிக்கைக்கு கடவுளை, அந்த இறை உணர்வு சொல்லக்கூடிய அந்த கடவுளை பற்றி நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தாலும், அதனுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலும், அதற்கான பரிசு தான் நம்ம ஜன்னத்துன்னு சொல்லக்கூடிய அந்த சொர்க்கம். அங்க வந்து அமைதி, இன்பம், துன்பங்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே யூத மரபுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து யூதத்துல வந்து ஒரே மாதிரியா இல்ல. அதை எப்படி சொல்ல வர்றாங்கன்னா, இது வந்து இறைவனுக்கு பக்கத்துல நம்ம எடுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு கிஃப்ட், அதாவது ஜட்மெண்டல் கிஃப்ட், அதாவது நீதிமான்களோட ஒரு பரிசு அப்படிங்கிற முறையில எடுத்துட்டு போறாங்க. இதே நம்ம மற்ற கிழக்கு தத்துவ ஆசிய பார்த்தீங்கன்னா, தாவோயிசத்துல பார்த்தாங்க அப்படின்னா, சொர்க்கங்கிற கருத்து வந்து அதாவது ரொம்ப கற்பனைங்கிறத விட இயற்கையோட ஒத்திசைவான நிறைவு, அமைதி, இயல்பான வாழ்வுக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க. இதே கன்ஃபியூசியத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொர்க்கத்தை ஒரு தனி பரலோக இடமாக இல்லாமல் மனிதன் ஒழுக்கம், தர்மம், சமூக ஒற்றுமை, இவற்றை நோக்கி நடக்க வேண்டிய ஒரு தர்க்கமாக இதை பார்க்கறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறு உலகத்தை விட இந்த உலகத்திலேயே மானுட சீர்மை அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இது சமணத்துல பார்த்தாலும் சொர்க்கம்ங்கிறது வந்து ஒரு உயர்ந்த நிலை. ஆனால் அது இறுதி இலக்கு அல்ல. அதாவது அவங்க எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த லிபரேஷன், இறுதி விடுதலைங்கிறது தான் முக்கியம். மோட்சம், முக்தி நம்ம உபயோகிக்கணும் இல்லைங்களா? அதுதான் முக்கியம். ஆனா சொர்க்கம்ங்கிறது முக்கியம் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க எடுத்துருவாங்க. ஸோ இப்ப இது எல்லாமே எப்படி கொண்டு வராங்க? அதாவது இப்ப நம்ம இந்திய தத்துவ முறைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்படி 2 தத்துவங்கள் பிரிஞ்சது அப்படின்னா, ஒண்ணு வேதத்தை நம்புகிற பழக்கங்கள், தத்துவங்கள். இன்னொன்னு வேதங்களை மறுக்கக்கூடிய தத்துவங்கள். இப்ப வேதங்கள்னு வரும்பொழுது அந்த புராணங்கள், ஆகமங்கள், இந்த ஒழுக்க நெறிகள் இதெல்லாம் வரும். அதுல வந்து இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த 6 சமயங்கள்லாம் நம்ம படிச்சிருப்பீங்க. சைவம், வைணவம், சௌரம், கௌமாரம், காணபத்தியம், இதெல்லாம் சாக்தம், இதெல்லாம் வந்து அந்த வேதத்தை ஒட்டிய தத்துவ நெறிகள். அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் கடவுள்கள். காணபத்தியம்னா கணபதி, விநாயகர் அடிப்படையா வச்சது. கௌமாரம்னா முருகர் அடிப்படையா வச்சது, குமரக்கடவுள் அப்படிங்கிறதுனால முருகர் அடிப்படையா வச்சது. சாக்தம்னா சக்தி வழிபாடு அப்படிங்கிற நிலையில ஒரு அம்மனை வழிபாடு வச்சது. இப்படி வைணவம் வந்து விஷ்ணு அடிப்படையா வச்சது. சைவம் சொல்லும் பொழுது சிவன்கிற ஒரு கடவுளை அடிப்படையா வச்சதுங்கிற முறையில அப்படியே அதை ஒட்டி ஒட்டி ஒட்டியே அவங்க வந்து அதற்கான ஒரு அமைப்புகள், ஸ்ட்ரக்சர் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. இப்ப சைவம்னா கைலாசம், இப்ப வைணவம்னா வைகுண்டம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசைன்லயே அதை எடுத்துட்டு போனாங்க. அதே நேரத்துல அந்தந்த காலகட்டத்திலையும் இது வேதம்ங்கிறது தவறு, இந்த மாதிரியான அடிப்படை கிடையாது அப்படின்னு அதை மாற்று கருத்தா எடுத்து வந்தாங்கதான் புத்தம், சமணம், ஆசீவகம், இதெல்லாம். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கோயிலே புத்தர் சிலையை வச்சு எல்லாரும் கும்பிட்டு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த தத்துவத்தை வந்து ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இவங்க இந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து வேதத்தை மறுக்கக்கூடிய தத்துவங்கள். இன்னைக்கு இல்ல, ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே கலாச்சாரத்துல அந்தந்த காலகட்டத்துல தேவையான அளவு இந்த கருத்துக்களும் வந்திருக்கு. அப்ப புத்தம் என்ன சொல்லுது? கடவுள் மறுப்பு கொள்கை தான். அதாவது அன்பு பாராட்டு, அமைதி பாராட்டு, அப்படிங்கிற லெவல்ல தான் அவங்க எடுத்துட்டு போனாங்க. சோ ஆனாலும் அவர்களும் அதே நற்பண்புகளை தான் போதிச்சாங்க. எங்கேயுமே வந்து நீ அடுத்தவனை வெட்டு, கொல்லு, துன்பம் கொடு, உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்ட்டு உலகத்துல எந்த மதமுமே சொல்லல. அவங்க எல்லாருமே சொன்னவங்க எல்லாருமே அந்தந்த நேரத்துல இதை நீங்க போற்றி பாராட்டுங்க, அமைதி பாராட்டுங்க, மற்றவர்களுக்கு துன்பத்தை தராதீங்க, இன்பத்தை மட்டுமே கொடுங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் இன்பமாக வாழ்வீர்கள், இங்கேயும் சரி மறுமையிலும் சரி. ஏன் அங்க மறுமைன்னு இல்லாம இங்கே அப்படி இம்மை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்தது அப்படின்னா, அந்த இம்மைன்னு சொல்லும் பொழுது நான் வந்து ஒரு புண்ணியம் நினைச்சு ஒரு செயலை செய்யறேன், அதுக்கு வந்து பலன் எனக்கு இப்பவே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. அதாவது இறைநிலையோட தத்துவங்க மகிழ்ச்சி அவர்கள் விளக்கும் பொழுது இறைநிலையோட குணங்களாக என்னென்ன சொல்லுவாங்க? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் அப்படின்னு சொல்லி ஒரு 4வது ஃபேக்டரை வந்து நிறுத்தியிருப்பாங்க. இதையேதான் வந்து ஒவ்வொரு மதங்கள்ல தத்துவங்கள்ல விளக்கும் பொழுது காலத்தை வந்து காலனாகவும், காலபைரவராகவும், அல்லது காளியாகவும், இந்த டைம்ங்கிற ஒரு ஃபேக்டரை வச்சுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு இன்னும் ரொம்ப சிம்பிளா மகிழ்ச்சி அவங்க அதை விளக்கி இருப்பாங்க. நம்ம அந்த விளக்கத்துக்கு போக வேண்டாம்.
ஸோ எதுக்கு இம்மை மறுமை வருது அப்படிங்கறத மட்டும் நம்ம இப்ப கவனத்துல எடுத்துக்குவோம். அதாவது நான் ஒரு நல்லது செஞ்சேன், ஆனாலும் எனக்கு வந்து இப்ப கஷ்டம் இருக்கு. இப்போ நான் போறேன், ஒரு பிச்சைக்காரன் பார்க்கறான், ஐயா 2 நாளா சாப்பிடலன்னா, ஒரு ரூ. 10 குடுத்து அவனுக்கு ஒரு வடா பாவ் வாங்கி கையில குடுக்குறோம். ஒரு ரூ. 15 குடுத்து அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு ஸ்நாக் வாங்கி கையில குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அவன் சாப்பிடுறான், பசி தீருது. ஆஹா! ரொம்ப சந்தோஷம். இப்படின்னு. ஆனா நாம ஒரு டிராவலுக்கு போறோம். வர இடத்துல வேலை முடியுது. ஆனா முடிச்சுட்டு நம்ம சாப்பிட போறோம். சாப்பிடுற இடம் மூடி போச்சு. அதனால வந்து நம்ம அந்த நேரத்துல சாப்பிட முடியல. பசி வந்து வயித்த கிள்ளுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ, நான் இப்ப அந்த பிச்சைக்காரனுக்கு அன்னைக்கு வந்து பசி ஆட்டுனா, எனக்கு ஏன் இன்னைக்கு பசிக்குது? எனக்கு ஏன் யாரும் வந்து குடுக்கல? இப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, அது நம்முடைய அறியாமையத்தான் குறிப்பிடுது. அதாவது செய்யக்கூடிய எல்லா செயலுக்குமே விளைவு உண்டு. நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே, எண்ணக்கூடிய எல்லா எண்ணமுமே ஏற்கனவே நம்ம எண்ணுன, ஏற்கனவே நம்ம செய்த செயலுக்கான ஒரு விளைவு தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நம்ம என்னென்ன செய்யறோமோ இதெல்லாம் ஏற்கனவே செஞ்ச செயலுக்கான விளைவு. இப்ப வந்து நம்மகிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸுக்கு ஏத்த மாரி நீ ஏ செஞ்சா உனக்கு இந்த விளைவு, பி செஞ்சா இந்த விளைவு. அப்படிங்கிறது இருக்கும் பொழுது, ஏ செய்யும் பொழுது மத்தவனுக்கும் எனக்கும் எந்த கெடுதலும் இல்ல அப்படின்னா, இத நான் புடிச்சுக்கணும். பி செய்யும் பொழுது எனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலயோ உடலுக்கோ, உயிருக்கோ, எண்ணத்துக்கோ ஏதாவது துன்பம் நேர்ந்தால், இத செஞ்சேன்னா, அதுக்கான துன்பத்த நான் திரும்ப அனுபவிக்கணும். இப்படிங்கிற ஒரு விளக்கத்த நம்ம மைண்ட்ல ஃபிட் பண்ண வேண்டிய அவசியமாகுது. அப்ப அந்த மாரி விளக்கத்த ஃபிட் பண்ணும்போது தான் அந்த அறநெறியாக, ஒழுக்கமாக இதெல்லாம் வருது. ஸோ இந்த நேரத்துல மனுஷனுக்கு வந்து அந்த கேள்விகள் வருது. நான் நல்லது செஞ்சா எனக்கு ஏன் கஷ்டம் வருது? ஏன்னா கஷ்டங்கிறது இன்னைக்கு செஞ்ச நல்லதுக்காக உடனே கிடைக்கிற பதில் இல்ல. காலங்காலமாக நாம 3 வயதிலிருந்து இன்று வரை எண்ணிய எண்ணங்கள், பேசிய சொற்கள், செய்த செய்கைகள் எல்லாவற்றுக்குமான விளைவாகத்தான் இன்னைக்கு நாம இருக்கோம். இதிலிருந்து நாம தப்ப முடியாது. அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கா சஞ்சித கர்மத்துல என்ன குடுத்துட்டு போனாங்களோ, அதற்கான பலன்களையும் நாம அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இன்னொன்னு, இந்த சமூகத்துல நாம வாழக்கூடிய காரணத்தினால, இந்த சமூக பதிவுகளையும் நாம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கணும். அதாவது இதுக்கு எப்படி உதாரணமா சிம்பிளா சொல்றோம் அப்படின்னா, ஆ ஒரு ரோடு போடுறோம். ஒரு ரோடு போடுறதுக்கு ரோடுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த கான்ட்ராக்டர் குடுக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கையூட்டு குடுத்து லஞ்சம் வாங்கி அந்த டெண்டர புடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அத? சரி இத வந்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா, கவர்ன்மெண்ட் என்ன மினிமம் லேபர் காஸ்ட் இருக்கோ, அத விட கொஞ்சம் கம்மியா தான் அந்த லேபர் குடுப்பாங்க. இல்ல கொஞ்சம் தள்ளி குடுப்பாங்க. சோ அந்த அந்த லேபர் வேலை செய்யக்கூடிய நபர் அந்த ரோட்ல போகும்பொழுது, ஐயோ! எனக்கு போய் இந்த கான்ட்ராக்ட் இந்த மாரி இவ்ளோ வேலை படுத்துறானே! ஆனா சம்பளத்த ஒழுங்கா குடுக்க மாட்டேங்கிறானே! நான் மட்டும் இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த ரோட்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா எவனோ ஒருத்தன் நாளைக்கு சௌரியமா இந்த ரோட்ல வந்து போவான். என்னோட உழைப்புல வந்து அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இது நியாயமா? சரியா? அப்டின்ட்டு இறைக்கு ஒரு கேள்வி கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. இறைக்கு என்ன வேலை? கேட்டதுக்கெல்லாம் குடுக்கறது மட்டும் தான் இறைவனுடைய வேலை. இல்லையா? சோ, அப்ப கேட்கும்போது, சரி அப்படியா? உன்னுடைய துன்ப அலைக்கும் ஒரு விளைவ குடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான், அந்த ரோட்ல போறவன் கீழ விழுகுறான். ஸ்கூட்டர் பெரளுது, அடி வாங்குறான், துன்பப்படுது. இல்லையா? சோ, இந்த மாதிரி நம்ம சமூக பதிவுகளும், நாம இந்த சமூகத்துல வாழக்கூடிய காரணத்தினால, நாம நேரடியாக தவறு செய்யலைன்னாலும், இந்த சமூகத்துல வாழக்கூடிய காரணத்தினால், இந்த சமூக பதிவுகள் நம்மை பாதிக்கத்தான் செய்யும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சமூக பதிவுகள்ல இருந்து நம்மள பாதுகாத்துவதற்காக, சமூகம் நல்லா இருக்கணுங்கிறத நம்ம வந்து ஒரு ஈகையாக, தொண்டாக, சேவையாக கொடுக்க வேண்டிய அவசியம். அப்பதான் அந்த கெடுதல்ல இருந்து கூட அதவிட நல்ல நன்மைகள் செய்து, நம்முடைய வாழ்க்கை இனிமையாக வைத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம போற வரைக்கும் ரோடு நல்லா இருக்கும். நம்மள தாண்டி எவனாவது அடுத்து பின்னாடி ஒருத்தன் வருவான். அவன் விழுவான், நம்ம தப்பிச்சுக்குவோம். எப்படி? ஏன்னா, நம்ம சமூகத்துக்கு என்ன தொண்டாற்றணுமோ, என்ன சேவை ஆற்றணுமோ, என்ன நன்மையை பற்றி நம்ம யோசிக்கிறோமோ, அதற்கான விளைவை இறைவன் கொடுத்துக் கொண்டே இருக்கும். அதனால தான் மகரிஷி அவங்க என்ன செஞ்சாங்க, "வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் உலகை நினைத்து வாழ்த்துங்க" அப்படின்னு சொல்றாங்க. எதனால? இந்த மாதிரியான சமூக பதிவுகள்ல இருந்து நம்ம வெளிய வரணும். நல்ல பலன்களை உலகம் நல்லா இருக்கணும்னு நெனைச்சு நம்ம வாழ்த்தும் பொழுது, அந்த வாழ்த்தலையும் உலகத்துக்கு நன்மை செய்யும். அதற்காக அந்த வாழ்த்தலை எழுப்புனதுனால நமக்கு ஒரு புண்ணிய பதிவும், அதனால ஒரு நன்மைகளையும் நமக்கு வரும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த உண்மைகளை எல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம விளக்க முடியாது இல்லையா? அதனால தான் இந்த இம்மை, மறுமை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட போட்டு வச்சு, நீ வந்து இப்ப நல்லது செஞ்ச அப்படின்னா, உனக்கு அடுத்த பிறவியில நல்லது கிடைக்கும். உனக்கு இறந்த உடனே சொர்க்கம் கிடைக்கும். இறந்த உடனே நீ நல்லது செய்யல அப்படின்னா, உனக்கு நரகம் தான் கிடைக்கும்.
அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர வேண்டிய டிசைன் வந்தது. இப்போ வந்தது தப்பா அப்படின்னா தவறு இல்லை. ஏன்னா அந்த நேரத்துல மக்களுக்கு அதை விளக்குவதற்கு அதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இங்க முக்கியம். சோ இப்ப இந்த சொர்க்க நரகத்தை பத்தி மகர்ஷி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துப்போம். இதுக்கு வந்து ஒரு மகர்ஷி அவர்கள் வந்து ஒரு அழகான கதையை கோட் பண்ணாங்க. அது என்ன கதைன்னா, கண்ணதாசன் சொன்னாரு ஒரு பேச்சுல அப்படின்னு சொல்லி கவியரசு கண்ணதாசன் வந்து டெக்சாஸ்ல இங்க பேசும் பொழுது இந்த ஒரு கதையை சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அது என்ன கதை அப்படின்னா, அதாவது கற்பனை கதை தான். ஒரு காலத்துல வந்து அதாவது சொர்க்கமும் நரகமும் நடுவுல ஒரு பெரிய சுவரு கட்டி இருந்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து சொர்க்கம், பாலும் ஆறு தேனாறு எல்லாம் ஓடுது, பழங்கள் அதெல்லாம் ஆடுது. அப்படியே ரம்பா மேனகா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, மக்கள்லாம் சந்தோஷமா அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நரகம், அதாவது பெரிய பெரிய கிருமிகள், சேறு சகதி இதெல்லாம் இருக்கு. ஒரு நாள் பெரிய மழை பெஞ்சது. உடனே சோறு வந்து அப்படியே கரைஞ்சிருச்சான். கரைஞ்ச உடனே சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில கேப்பே இல்லாம இருக்கு. உடனே சொர்க்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஒரு 10 பேர் வந்து நரகத்துல இருக்கவங்க வந்து இந்த மாதிரி இது வந்து சரியில்லை, இது ரெண்டுக்கும் நடுவுல சுவருங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம சீக்கிரம் சுவரை கட்டிடுவோம், அப்பதான் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவரு நரகத்துல இருக்க, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் இல்லை, நீ கட்டா கட்டு இல்லாட்டி போ. ஆனா நாங்க பாட்டுக்கு எங்களுடைய வேலையை பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல அது எப்படி அப்படின்னு அப்படின்னா நாங்க வந்து யம தர்மராஜ்கிட்ட கோர்ட்ல கேஸ் போடுவோம், வக்கீல்ல வச்சு நாங்க இது சண்டை போடுவோம் அப்படின்னு சொர்க்கத்துல இருக்கவங்க சொன்னாங்க. உடனே அதுக்கு நரகத்துல இருக்கவங்க ஹாஹான்னு சிரிச்சாங்களா. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னா, உங்க பக்கம் எங்க வக்கீல் இருக்க போறாங்க, எல்லா வக்கீலும் வக்கீலா இருந்தா அவங்க இங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நகைச்சுவையா தான் எடுத்துக்கணும், நம்ம யாரையும் வந்து குறை சொல்றது நோக்கம் இல்லை. என்ன அப்படின்னா வக்கீலா இருந்தா அவங்க செய்யற செயலுக்காக பேசுற பேச்சுக்காக நரகத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை அங்க அந்த கதையை சொல்றதுக்காக கண்ணதாசன் ரிப்பீட் பண்ணாரு அப்படிங்கறத கோட் பண்ணி மகரிஷி அவங்க இங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்க என்ன ரீசன் அப்படின்னா, ஆஹ் தவறு செய்யக்கூடியவர்கள் நரகத்துல இருக்கணும், சொர்க்கத்துல இருக்கணும் வந்து அவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் சொல்லி நம்ம அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க வந்து ஒரு பேஸ் கான்செப்டாவே இருந்திருக்கு. இதுக்கு ஆஹ் பல ஞானக்கலைஞர் கவிதைகள்ல வந்து மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஒரு 3-4 பாடலை மட்டும் நம்ம கவனத்துக்கு எடுத்துக்குவோம். இறைநிலையை வேறுபட மனிதருக்கு காட்டி இடைத்தரகராயிருந்து பொருள் சுரண்டி வாழும் முறைகேடு ஒன்று இன்று மனிதனிடம் அறிவை முழு அளவில் திரையிட நம் வாழ்வு துன்பமாச்சு. இறைநிலையை விருப்பு பொறுப்புடையதாக காட்டி எல்லோர்க்கும் நரகம் சொர்க்கம் ஈவதாய் கற்பித்தார். இறைநிலையை அறிவாக அவரவர் உள்ளுணர்வாய் இயல்பாக அறிந்து உயர ஏற்றது அகத்தவமே. அதாவது மனிதனுக்கும் இறைவனுக்கும் வேறுபடுவதற்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இடைத்தரகர்கள் வந்து ஒரு தங்களுடைய பொருள் சுரண்டல் நடத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான சொர்க்கம் நரகம்ங்கிற ஒரு கதையை வச்சு இது பண்ணி விட்டாங்க. ஆனா இறைவனை அடைவதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை, சொர்க்க நரகம் தேவையில்லை. நம்ம உள்ளுணர்வாக இயல்பாக அகத்தவத்தை ஏற்று நம்ம நடத்தணும் அப்படின்னாலே நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி அவர்கள். இதுக்கு வந்து விவேகானந்தரோட ஒரு கதையும் நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கலாம். அதாவது ஒரு முறை வந்து அவரு கயா, அதாவது பொதுவாகவே வந்து வட இந்தியாவில வந்து புத்த கயான்னு சொல்லக்கூடிய அந்த போதி கயான்னு சொல்லக்கூடிய இடத்துல என்ன அப்படின்னா, அங்க வந்து போய் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவங்களுடைய எல்லா ஆன்மா சாந்தியிலையும் நேரா அவங்களுக்கு சொர்க்கம் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் பொதுவாகவே நாட்டுல யாராவது இறந்தாங்க அப்படின்னா, எங்க நீங்க தர்ப்பணம் பண்றீங்களோ இல்லையோ நீங்க புத்தகையா போய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ அங்க வந்து ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஓ நீ ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்களாக செயல்படக்கூடியவர்கள், நீ வந்து இது பண்ணு அது பண்ணு, நீ வந்து இவ்வளவு 1000 ரூபாய் கொடு, இவ்வளவு தங்க காசை கொடு, வெள்ளி காசை கொடு, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணக்கு சொல்லி சொல்லி அப்பதான் உங்களுடைய அப்பாவையோ உன்னுடைய தாத்தாவையோ சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியுங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உடனே விவேகானந்தர் பார்த்திருக்காரு. இதெல்லாம் வந்து விவேகானந்தர் வந்து சிக்காகோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரோட நீங்க கருத்துக்களை படிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா ஒரு முன்னாள் அமெரிக்கா போய் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். அதாவது அந்த தத்துவத்துல அவரோட பார்வையே வந்து பெரிய மாற்றங்களை கொடுத்து வந்திருக்கும். ஸோ அந்த பீரியட்ல வந்து அப்பப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் பாக்குறாரு. அப்புறமா என்ன பார்த்துட்டு சரி இது சரியா வராதுன்ட்டு அந்த கங்கையோட கரையில
ஒரு இடத்துல சின்னதா ஒரு பள்ளத்தை தோண்டி கடல்ல இருந்து வாளி வாளியா எடுத்துட்டு வந்து தண்ணி வந்து அதுல ஊத்துறாரு. தண்ணி ஊத்தி அப்படி மணல் அது பாட்டு வீணா போயிட்டு இருக்கு. உடனே அங்க இருக்கிற இவங்க எல்லாம் வந்து என்ன மக்கள்லாம் வந்து என்ன நீங்க பண்றீங்க, ஏன் வந்து கடல்ல இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி வெறும் மணல்ல போய் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவரு சொன்னாரா, இந்த மாதிரி நான் இருக்கக்கூடிய என்னுடைய ராமேஸ்வரம் மடத்துல வந்து இப்ப நிறைய பூச்செடிகள் இருக்கு. அந்த பூச்செடிகளுக்கு தண்ணி கம்மியா இருக்கு. அதனால வந்து நான் இந்த தண்ணி எடுத்து இங்க ஊத்துனேன் அப்படின்னு. உடனே அவங்க எல்லாம், என்னங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க புத்த கயால இருக்கிறீங்க, தண்ணி எடுத்து கொண்டு வந்து இந்த மணலை ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அது எப்படி போய் உங்களுக்கு ராமகிருஷ்ண மடத்துல கல்கட்டால இருக்கக்கூடிய மடத்துல வந்து அந்த பூச்செடிகளுக்கு போய் தண்ணி போய் சேரும்? என்ன நம்புற மாதிரியா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இதே தாங்க நீங்க அங்க வந்து இருக்க அந்த மாதிரி உங்களுடைய அப்பாவுக்கு தாத்தாவுக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்றவனுக்கு நீங்க போய் தங்க காசும் வெள்ளி காசும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி போய் அவரை போய் சேரும்? எப்படி அவர் அதை வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போவாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி அங்க அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நல்லது செஞ்சா நல்லது நடக்குங்கிறது தான் உண்மை. நம்ம செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி விளைவுகள் தான் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த இறைநீதியில எந்த தவறுமே நடக்க முடியாது அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி. எங்க வேணாலும் தவறு நடக்கலாம். ஆனா நம்ம இந்த இறைநீதியில செயலுக்கேற்ற விளைவு அப்படிங்கிற செயல்விளைவு தத்துவத்துல தவறே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும், எந்த சிக்கல்கள் வந்தாலும், அந்த சிக்கல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது நம்முடைய எண்ணம் சொல் செயல்களால நம்ம ஏற்படுத்திய முந்தைய பதிவுகளுக்கான விளைவுகள் தான். இதைத்தான் வந்து இன்னொரு கவிதையில என்ன சொல்லியிருக்காங்க மகர்ஷினா, வாழ்வதற்கு தெரியாமல் மனிதர் என்று வளமளித்துக் கொள்கின்றார் செயற்கையாலே, பாழ்படுத்துகின்றார்கள் உலகோர் வாழ்வை பணம் யுத்தம் என்னும் இரு பிரிவின் மூலம், ஏழ்மை எனும் சங்கடமாம் நிலையை தோற்றி எண்ணத்தை செயலை கீழ்ப்படுத்துகின்றார், ஊழ்வினை என்றும் சொர்க்கம் நரகம் என்றும் ஊக்கத்தை தேக்கி பாழாக்குகின்றார். எவ்வளவு வருத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாடலை மகிழ்ச்சி எழுதியிருப்பாங்க. அதாவது பாரதியார் வந்து தனியொருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு அந்த இறைநிலையை உணர்ந்த ஒரு கவிஞர் எழுதியிருக்காருன்னா, எந்த அளவுக்கு சமூகத்தின் மேல அவங்களுக்கு ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் தான் இந்த மாதிரியான வருது இல்லையா? அதேதான் மகிழ்ச்சி அவர்கள் வந்து, ஐயோ இந்த பணம் யுத்தம் அப்படிங்கிற சண்டைங்கிற காரணத்தினால எந்த அளவுக்கெல்லாம் செயற்கையாக நம்ம ஏழ்மை கொண்டு வந்திருக்கோம். இயற்கையில எந்த குறையும் இல்லை. ஒரு உயிரை உருவாக்குவதற்கு முன்னாடியே அந்த உயிருக்கான தேவைகள் எல்லாத்தையும் இறைநிலை உற்பத்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த உயிரையே உருவாக்குது அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி. அதாவது நம்ம போய் தேட வேண்டியதில்லை. நமக்கு என்னென்ன சாப்பாடு வேணுமோ, என்னென்ன ட்ரெஸ் வேணுமோ, என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் தயார் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளையே வந்து இயற்கை வந்து உருவாக்குறாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு சிக்கல் படுறாங்களே அப்படிங்கிறது தான். இது வந்து அப்ப மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய செயல்கள்ல தான் நம்ம அதற்கான மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா நான் இதை வந்து இன்னும் பல பாடல் இருக்கு. நான் முக்கியமான பாடலை மட்டும் நான் இங்க சிந்தனைக்கு எடுத்துக்கிறேன். இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் எனும் நான்காய் எழுவது உடல் உயிர் காந்தம் கருமையம் புலன்கள் கண்மங்கள் பதிவாக்கி விரித்து காட்டும் மூளை கருது மனம் அறிவு இவை கூட்டு இயக்கமின்றி முன்பிறவி தொடரோ இவ்வுயிர் விட்ட பின்னரோ முக்தி நரகம் சொர்க்கம் என ஏதுமில்லை, தன் வாழ்வை வளப்படுத்த பிறர் மனம் மயக்க தழைத்த வாணிபத்தில் நாம் சிக்க வேண்டாம். பாருங்க, அதாவது முக்தி நரகம் சொர்க்கங்கிற எதுவுமே இல்லை. முன்பிறவி தொடரோ இவ்வுயிர் விட்ட பின்னரோ இந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. தன் வாழ்வை வளப்படுத்துவதற்காக பிறர் மனம் மயக்கத்தை தழைத்த வாணிபத்தில் நாம் சிக்க வேண்டாம். இதுக்கு ஒரு முறை ஆஹ் புதுக்கோட்டையிலிருந்து வந்த அன்பர்கள் வந்து மகிழ்ச்சிட்ட வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அவர் ஒரு ஸ்பீச்ல தான் இதையும் குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, சாமி எங்க ஊர் பக்கத்துல ஒரு சாமியார் இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அவர்கிட்ட போய் நம்ம அந்த ஒரு பூஜையை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மரணமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓ, நல்ல கெட்டிக்கார சாமியார் தான் அவரு அப்படின்னாரா மகிழ்ச்சி. ஏன் சாமி அவர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, இப்ப வந்து அவர்கிட்ட நீங்க அந்த பணத்தை கொடுத்து அந்த பூஜையை பண்ணிக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிடுறாரு. இப்போ அவரு செத்தாலும் நீங்க போய் யாரையும் கேட்க முடியாது. நீங்க செத்தாலும் அவர்கிட்ட போய் யாரும் கேட்க போறது இல்லை. இப்போ சாமர்த்தியமா சம்பாதிச்ச அவரு தானே புத்திசாலி அப்படின்னா.
இது உண்மை. சோ இந்த மாதிரி தான் பல இடங்கள்ல நம்ம இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டில ஸ்டக் ஆகி நினைக்கிறோம். முக்தி, நரகம், சொர்க்கம் அப்படிங்கிறது எல்லாமே நாம சிந்தனையின் அடிப்படையில வச்சுக்கிட்டு அதுக்கேத்த நம்ம நடந்து கொள்ளணும். ஸோ அதைத்தான் இன்னொரு பாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சொர்க்க ஆசைன்ட்டு இறையுணர்வும் அறநெறியும் இன்றி மக்கள் வாழ்வு ஏற்றபடி அமையாது என்ற உண்மை கண்டேன். மறைமுகமாய் முற்காலத்தோர் அறிவுக்கு ஏற்ப மதித்திடவும் ஒழுகிடவும் கருணையுள்ளம் கொண்டார். குறையெனினும் வேறு வழியின்றி அந்த காலம் கொடுத்தார்கள் இறைநிலைக்கு உருவங்கள் பெயர்கள். நிறைவாழ்வுக்கு அறம்புரியும் சொர்க்க ஆசை காட்டி நெறிபிறழ்வோர் அச்சமுற நரகம் கற்பித்தார். அப்போ என்ன ஆசை? இந்த சொர்க்க ஆசை, நரக ஆசைங்கிறது ஏன்? நரகம் பற்றின பயமும் ஏன் வந்தது? சொர்க்கத்தை பற்றின ஆசையும் ஏன் வந்தது அப்படின்னா, மக்களுக்கு நெறிப்படுத்துவதற்காக, ஒழுங்கமைப்பை ஏற்படுத்துவதற்காக. தவறா நம்பிக்கையின்படி வாழ்பவர்களுக்கு, பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களுக்கு தவறு என்பது கிடையாது, சரியான முறைப்பாடு தான். ஏன்? நீ தவறு செஞ்சா சாமி கண்ணை குத்தும், நரகத்துல போடும்னா நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காக. நல்லது செஞ்சேன்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா நான் இன்னும் நல்லது செய்யறேன், மக்களுக்கு என்னுடைய உழைப்பை கொடுக்குறேன், சமுதாயத்துக்கு என்னுடைய அறிவையும் உழைப்பையும் உடல் ஆற்றலையும் எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன், அதன் மூலமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், இன்னும் இன்னும் கிடைக்கும்னா நான் செய்யறேன். இந்த மாதிரி மக்களை நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தக்கூடிய காரணத்தினால் இவ்வாறு அவர்கள் செய்தார்கள். அப்போ இது சரியா? கண்டிப்பாக சரி. எங்க தவறுனா, எங்க தன்னுடைய சுய லாபத்திற்காக நீ என்ன வேணாலும் பண்ணு, ஊர் அடிச்சு வலையில போடு, ஆனா இங்க கொண்டு எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டேன், இந்த பூஜையை செஞ்சுட்ட அப்படின்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உனக்கு நல்லது கிடைக்கும், அப்படி மாறுறதுதான் தவறு. இறையுணர்வும் அறநெறியும் இல்லாமல் மக்கள் வாழ்வு அமையாது சிறப்பாக அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி அவர்கள். ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது தனி மனிதன அமைதிக்காக மட்டுமல்ல, சமூக அமைதிக்காகவும் உலக அமைதிக்காகவுமே இது ரொம்ப 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 முக்கியமானது. ஆனா இந்த முற்காலத்தவர்கள் அறிவுக்கு ஏற்ப மதித்திட ஒழுகிட கருணை இல்லம் கொண்டார். சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னா இறையுணர்வோட வாழணும். இறையுணர்வுனா என்ன? போய் பிரம்மஞானம் அட்டன் பண்ணா அதுல ஒரு செஷன் இருக்கு இறையுணர்வு. அது மட்டுமா இறையுணர்வு? எப்படி இந்த இறையுணர்வு இறையுணர்வுனா என்ன அப்படின்னா, எப்படி இறை பிரபஞ்சமாக மாறியது, எப்படி இறை அனைத்து உயிரினங்களாக மாறியது, எப்படி மனிதர்களாக மாறியது. இப்ப நாமும் இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான். நாம மட்டுமல்ல, நாம தொடர்பு கொள்ளக்கூடிய அனைத்து உயிரினங்களும், அனைத்து நபர்களும் இறைநிலையினுடைய தன்மாற்றங்கள் தான். அவர்களும் இறைவர்கள் தான், அவர்களும் கடவுள் தான். அவர்களுக்கும் துன்பம் தராமல் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நன்மை. அப்போ யாருக்குமே துன்பம் தரக்கூடாது, எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனுக்கு. அதாவது காணக்கூடிய எல்லா பொருட்களிலுமே இறைவனை காண வேண்டும். அதைத்தான் பகவத்கீதையில சொல்றாங்க கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றதாக மகர்ஷியர்கள் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த பொருளிலும் எந்த உயிரிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் நீங்குவதில்லை என்று. அப்போ சிக்கல் என்ன ஆகுது? அந்த உணர்வு மாறி நான் என்னுடையது, எனக்கானது அப்படிங்கிற ஒரு இந்த அதிகாரமும் புகழும் கண்களை மறைக்கும் பொழுது நாம் தவறு செய்து விடுகிறோம். அது இருக்க வேண்டாம்தான். அதற்காகத்தான் இறை உணர்வு என்பது முக்கியம். அதை ஒட்டி அறநெறி. அறநெறியின் மகரிஷி அவர்கள் என்ன வெளிப்படுத்துறாங்க? ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம்னா யாருக்கும் துன்பம் செய்யாதீங்க. ஈகைனா துன்பப்படுபவர்களுக்கு உங்களுடைய அறிவாலேயோ உழைப்பாலேயோ உதவி செய்யுங்க. கடமைன்னு வரும் பொழுது நாம் பெற்ற பயனுக்காக யாரிடமிருந்து பயன் பெற்றோமோ அவர்களுக்கு நம்முடைய உழைப்பையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுங்கள் அப்படிங்கிறதுதான். சோ இந்த முறையில வாழும் பொழுதுதான் நாம மட்டும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது, உலகத்துல வாழக்கூடிய எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி அவர்கள். சோ இறைநிலை செயல்களை தவறுமா? என்னைக்குமே தவறு கிடையாது. நம்முடைய அறிவுல தான் தவறு, நம்முடைய வெளிப்பு நிலையில தான் தவறு இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ இறைநிலை, இயற்கை நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு, நாம சரியாக தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறோம். சோ அப்போ இத எப்படி நம்ம சரியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நம்முடைய மகர்ஷி அவர்கள் கொடுத்த எல்லா உரைகளையும் படிக்கணும். அகத்தாய்வு செய்து நமக்குள்ள குறைகளை எல்லாம் நம்ம சரி செய்து கொள்ளணும். அகத்தாய்வு எப்ப செய்ய முடியும்? ஒழுங்காக அகத்தவம் செய்தால்தான் அகத்தாய்வு சரியாக செய்ய முடியும். நம்முடைய குறைகளை நாம காண முடியும், நம்ம அதை சரி செய்து கொள்ள முடியும். அகத்தவம் எப்ப செய்ய முடியும் சரியா? உடற்பயிற்சி ஒழுங்கா செஞ்சாதான் அகத்தவம் செய்ய முடியும். அப்போ
என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி ஒழுங்காக செய்யணும். அதற்காகத்தான் மகர்ஷிகள் கொடுத்த எளிய முறை உடற்பயிற்சி. ஸோ இப்போ மகர்ஷிகள் ஒவ்வொன்னும் பார்த்து, பார்த்து, பார்த்து கொடுத்தது எல்லாமே நாம சந்தோஷமாக இருக்கணும். நாம வாழக்கூடிய வாழ்க்கையே சொர்க்கத்துல வாழ்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ நமக்கு தெளிவு கிடைக்கும். இல்ல அப்படின்னா நம்ம துன்பத்தையோ, கஷ்டத்தையோ நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன கதை இருக்கு. அதை நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது ஒருத்தனுக்கு ஆஹ் தஞ்சாவூர் எப்படி நல்ல வெத்தலை எல்லாம் சும்மா அப்படி பழக்கலாம்னு இருக்கும் இல்லையா? அவங்க இந்த மாதிரி எப்படின்னா போய் தினம் கடையில வெத்தலை வாங்குறது கிடையாது. அந்த வெத்தலை தோட்டத்துல இருக்கிறவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் என்ன தினம் 4 வெத்தலையை வீட்டுல போட்டு போ அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு நாளும் வரும், புதுசா 4 வெத்தலையை சாப்பிடுவோம். நம்ம ஜம்முன்னு அதோட ஃபுல் பயனையும் அனுபவிப்போம். ஜீரணமாகறதுக்கும் சரி, அதுல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்துக்கள் எல்லாம் உடலுக்கு தேவையானதெல்லாம் நம்ம சாப்பிடணும். அப்போ அதே மாதிரி ஒருத்தன் வைக்கிறான். அன்னைக்கு என்ன ஆச்சு, அவரு வெளியூர் போக வேண்டிய காரணத்தினால அவர் போயிட்டு அதுக்கப்புறம் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அந்த வெத்தலை அப்படியே இருக்கு. சரி, இப்ப ராத்திரி ரொம்ப லேட் ஆயிடுது, இனிமே போட முடியாதுன்னு சொல்லிட்டு இதை வச்சிட்டாரு. அடுத்த நாள் வெத்தலை வந்துருது. ஸோ பார்த்தாரு, சரி பழசையும் இப்போ சாப்பிடணும், சரி அது பழசையும் வேஸ்டா போடணும், குப்பையில போடணும், அதை சாப்பிடுவோம், இதை நாளைக்கு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது, நேத்து வந்த வெத்தலை இன்னைக்கு சாப்பிடுறதுனால அது கொஞ்சம் வாடி போயிடுச்சு, கருகி போயிடுச்சு. புதுசா வர்ற வெத்தலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத விட்டுட்டு அதை நம்ம அடுத்த நாளைக்கு தள்ளி வச்சுட்டாரு. ஸோ இப்ப என்ன, இந்த சைக்கிள்ல அன்னையில இருந்து அவர் கடைசி நாள் வரைக்கும் அதே மாதிரி பாலான வெத்தலையை தான் தினம் சாப்பிட்டு இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா, சரி அடுத்த நாள் வெத்தலை இது இன்னைக்கு இன்னைக்கு வந்தது நாளைக்கு வச்சுக்கலாம். இதே மாதிரிதான் இயற்கையில நமக்கு எவ்வளவோ இன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னைக்கு அவங்க என்கிட்ட தப்பா பேசினாங்க, அன்னைக்கு அவங்க என்ன அவமதிச்சுட்டாங்க, இன்னைக்கு எனக்கு என் கையில இது இல்ல அது இல்ல அப்படின்னு நம்ம இல்லாததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும் ஒழிய இருக்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறது இல்லை. என்னைக்கு நம்ம இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு வாழ்றோமோ அன்னைக்குதான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை சொர்க்கத்துல வாழக்கூடிய வாழ்க்கை. நாம இருக்கக்கூடிய இருப்பு சொர்க்கத்தால இருக்கு அப்படிங்கிறதா நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டு மகர்ஷிகள் கொடுத்த எல்லா பயிற்சிகளும் நம்ம செஞ்சு நம்முடைய வாழ்க்கையை சொர்க்க வாழ்வாக நம்ம மாற்றிக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனை வரைக்கும் முடித்துக் கொள்கிறேன். ஆஹ் அழகாக பொறுமையாக இத்தனை நேரம் கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இறையர்களும் குருவர்களும் என்றும் துணை செய்யட்டும். அழகாக தொகுத்து கொடுத்த திருமாவளவன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாய்ப்பை கொடுத்த மும்பை செம்பூர் அறக்கட்டளைக்கும் உலக சமுதாய சேவா சங்க ஐடி இயக்குநருக்கும் நன்றிகள். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடனையா. உங்களுடைய சிறப்பான சிந்தனை, சொர்க்கம் நரகம் தத்துவத்தை மிக விளக்கமாக எளிமையாக கூறினீர்கள். வாழ்க வளமுடன். சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்களை அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். எல்லோரும் துரிய நிலைக்கு வரவும். பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் குடும்ப நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் ஆன்மீக தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அடுத்து நாளைய நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு. நாளை காலை 5:15க்கு 9 மைய தவம் துணை பேராசிரியை ராணி அசோக் அம்மா அவர்கள் நடத்தி தரவுள்ளார்கள். காலை 6 மணிக்கு ஆழியாரிலிருந்து முனைவர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்கள் உடற்பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சி நடத்தி தரப்படும். காலை 7 மணிக்கு 9 மைய தவம். காலை 11 மணிக்கு பேராசிரியர் பாஸ்கர் ஐயா அவர்கள் கூடலூரிலிருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து பயன்பெறுக. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு மகரிஷி அவர்களின் குரலில் துரியாதீத்த தவம் நடைபெறும். மாலை 6 மணிக்கு மும்பையிலிருந்து துணை பேராசிரியர் மணிவண்ணன் ஐயா அவர்களால் உயிரின் உயிரே என்ற தலைப்பில் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுவதோடு தங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் ஊக்குவித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்வளமுடன். தற்பொழுது கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சி. யாரும் கேள்வி கேட்க வேண்டியிருந்தால் ஹேண்ட்ரைஸ் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். யாரும் கேள்வி கேட்கறதா இருந்தால் ஹேண்ட்ரைஸ் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. குருவம்மாள், நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? பட்னம் குருவம்மாள், நீங்கள் இப்பதான் அன்மியூட் ஆயிருக்கு. வாழ்க வளமுடன்.
வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். கேக்குதுங்கம்மா, சொல்லுங்கம்மா. கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். கேக்குதுங்க ஐயா. இப்ப கேக்குதுங்க ஐயா. ஐயா, நல்ல சொர்க்கம் நரகம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அற்புதமா. அதுலயும் என்ன பியூட்டின்னா, நீங்க வந்து இங்கிலீஷு, தமிழு, ஹிந்தி இத்தனையிலையும் நீங்க அவ்வளவு அற்புதமா ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளவும் வாழ்க்கையில கடைபிடிச்சு வரீங்கிறது தாங்கய்யா ஒரு பெரிய சாதனை. எங்களுக்கெல்லாம் ஒரு லாங்குவேஜே உருப்படியா பேச தெரியல. நீங்க வந்து இப்ப 3 லாங்குவேஜ்லயும் பேசுறீங்க அப்படிங்கிறப்ப கடவுள் அது உங்களுக்கு கொடுத்த வரம் ஐயா. நான் வந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுடைய தொண்டு தொடரட்டும். கேள்வி எதுவும் இல்லைங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்பு நன்றிங்கம்மா. கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆஹ் இதெல்லாம் தேவை, அந்த டிமாண்ட் சப்ளை தானங்கம்மா. எங்க ஆமா. தேவைன்னு இருக்கோ அங்க நம்ம கத்துக்கிறோம், செய்யறோம். ஆஹ் அவ்வளவுதாங்கம்மா. அது இறையோட அருளும் குருவோட அருளும் தான், வேற தனியா எதுவும் இல்லைங்க. ரொம்ப நன்றி. வாழ்க ஆஹ் வளமுடன். இல்ல, இப்ப அலுவலகத்துல நீங்க ஹிந்தி பேசுவீங்க. இப்ப இங்க வந்து தமிழ்ல நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. அப்புறம் மற்றபடி வீட்ல எல்லாம் என்ன லாங்குவேஜ் பேசுவீங்க? தமிழ் தாங்கம்மா, தமிழ் தாங்கம்மா. தமிழ் தான் தேவைக்கேற்ற பேசுவீங்களா? மாதிரி. தாங்கம்மா. சரிங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா. ரொம்ப ரொம்ப திறமைங்க ஐயா. கடவுள் இது உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுத்திருக்காரு. அதுவும் இந்த மும்பை நகர மக்கள் எல்லாமே சிறப்பா தான் இருக்காங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நன்றி செய்யலாம். விஜய்ங்கிற ஐயா கை, ஐயா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாங்க ஐயா உங்க கேள்வி. ஐயா நன்றிங்க நன்றி. ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, கேள்வியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா. என்ன சொல்றது, ஒரு கை குழந்தைக்கு நிலா காட்டிட்டு சோறு ஊட்டுற மாதிரி உங்களுடைய ரொம்ப மென்மையான பேச்சு உண்மையிலே இவ்வளவு நேரம் போனது தெரியல. நிச்சயமா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இந்த மனவள கலை மன்றத்துல. சேர்ந்து ஒரு 3-4 வருஷம் நான் ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கேன். அதனால உங்களுடைய பேச்சு ரொம்ப புதுமையா இருந்தது. டைம் போனதே தெரியல சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்க தொண்டு தொடர்பாங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கண்ணம்மாள். கண்ணம்மாள், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஐயாவை கேள்வி கேட்கலாமா? ஐயா அவர்களது உரை சொர்க்கம் நரகம் மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இடையில நிறைய கதையெல்லாம் சொன்னீங்களே, இந்த கதையெல்லாம் எப்படிங்க ஐயா தெரிஞ்சுக்கிட்டீங்க? சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் பழக்கப்படுத்தி வச்சுக்குவோம், தெரிஞ்சுக்குவோம். நல்லா இருந்துச்சுங்க ஐயா, மிகவும் சிறப்பா இருந்துச்சு. வாழ்க வளமுடன்மா. பாதி கதை வந்து சாமிஜி ஸ்பீச்ல அவர் பேசினது கதை, அந்த கண்ணதாசன் அது இதெல்லாம் வந்து மகர்ஷி அவர்கள் வந்து ஏதோ ஒரு வழியில சொன்னது தாங்கம்மா. சரிங்க. மற்றது ஏதாவது ஜென்ரலா இந்த பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னு தோணும் பொழுது இந்த மாதிரியான ஏதாவது கதை கண்ணில் பட்டது அப்படின்னா, சரி நம்ம எங்க மனவளக்கலையில இதை பத்தி நம்ம ஃபிட் பண்ண முடியும், பிடிச்சிருந்ததுன்னா அதை அப்படி கவனத்துல வச்சுக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லைங்க. வாழ்க ஐயா, வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த சாந்தி சுந்தரமம்மா, நீங்க பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க நரேஷ் ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வந்து சின்ன பிள்ளையில இடுப்புல வச்சுட்டு நிலா காமிச்சிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த சாப்பாடு. இப்ப கூட நினைச்சா நமக்கு வாயில எல்லாம் எச்சி கூட ஊறும். அந்த மாதிரி இருக்கும். அதே போல சொர்க்கத்துக்கு போலாமாங்கிற மாதிரி கேட்டு மகரிஷியோட கருத்துக்களை கொடுத்து ரொம்ப தித்திப்பா இருந்ததுங்க. சூப்பருங்க. அது நீங்க அந்த சிக்காகோல போயிட்டு வந்து ஐயா சொன்ன கதை ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. அவரு நம்மளுடைய பேரு வர மாட்டேங்குது, அவரு விவேகானந்தரோட கதை தானங்க. அது நல்லா இருந்தது. அது கேள்விப்பட்டது இல்ல. நல்லா இருந்தது அந்த கதை. அவங்க கேட்டது சொன்னது எல்லாம் நல்லா இருந்ததுங்க. சிறப்பான ஒரு சிந்தனை உரை தந்தமைக்கு இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு சிறக்க வாழ்த்துக்களுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அதான் மகர்ஷி இதுல சொல்லுவாங்க இல்லையா, அதை பேசுறத விட கேட்கறவங்க வந்து என்ன விரும்பணும், கேட்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதுதான் வந்து சிந்தனை உரையில வந்து கருத்தாக வெளிவரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதாங்கம்மா. இதெல்லாம்
சரி, உரை இன்னைக்கு சிறப்பா அமைஞ்சதுன்னா அதுக்கு உங்களை மாதிரி விருப்பத்தோட கேட்டவர்களுடைய விருப்பம் தான் அப்படிங்கிறது தான் இங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளங்கள். அது மாதிரி அந்த கவிகள் எல்லாம் நீங்க எடுத்து காமிச்ச உடனே நிறைய படிக்கணுங்கிற ஒரு தூண்டுதலையும் எங்களுக்கு கொடுத்துருக்குங்கய்யா. மோட்டிவேஷன் கண்டிப்பா. ஸ்பீச்சா இருக்குங்க. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளம், வாழ்க வளம். ஐயா, வாழ்க வாய்ப்பு தந்ததுக்கு நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாரிமுத்து நம்மாள். மாரிமுத்தம்மை ஐயா, வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க ரொம்ப வளம், வாழ்க வளம். சிறப்பா இருந்ததுங்க ஐயா, சூப்பரா இருந்ததுங்க. உங்களை போன்றவங்க எல்லாம் பெரிய ஆசிரியர்கள்லாம் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறது எங்களுக்கு இப்ப புதுசா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப உத்வேகத்தை கொடுக்குதுங்க. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க, இந்த இடத்துல என்னமோ எனக்கு என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்ப நீங்க அந்த கதை ஒண்ணு சொன்னீங்களேயா, சமுதாய பதிவாகும், ரோடு போடுறவர் வந்து வருத்தப்படுறாரு. ஆஹ் அந்த வருத்தம் தான், அந்த துன்ப அலை தான் வந்து இந்த ரோட்ல போறவங்களுக்கு ஏதோ ஆகுது அப்படின்னா அது அது வந்து அவருக்கு ஒரு பாவ பதிவுகளா ஆயிடாதுங்களா? ஆகதாங்க செய்யும். ஏன்னா துன்ப அலை, சாப அலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வரதான் செய்யும். பட் ம். நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, நமக்கு அதை விட ஒரு நல்ல பதிவுகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும், அவ்வளவுதான். இப்போ அவரை வந்து நீ சாவு கொடுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்பு வசதி கிடையாதாங்க, இல்லையா? ஏன்னா ஆமாங்க. உலகத்துல பல இடங்கள்ல பல அங்கங்க அநீதிகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். ம். ம். துன்பப்படுறவங்க அதற்கான எதிர்மறை அலைகளை எழுப்பி கொண்டுதான் இருப்பார்கள். நம்ம செய்ய முடியறது என்ன அப்படின்னா, எல்லாரும் துன்பம் மற்றவங்களுக்கு துன்பம் தராம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா, அதற்கு நம்மால உறுதுணையா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்க முடியும்னா, நம்முடைய உழைப்பை கொடுக்கும்போது நல்ல பதிவுகள் அதிகமாக வர்றதுனால இந்த மாதிரி சமுதாய தீய பதிவுகளும் நம்ம சரி செஞ்சிடும் அப்படிங்கிறோம். இப்போ இயற்கை மகிழ்ச்சி அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ எதற்காக வந்து ஒரு சுனாமியோ ஒரு வெள்ளமோ ஒரு கொரோனா மாதிரி நோயோ வருது அப்படின்னா அதுல பாதிக்கப்படுறவர்கள் அவர்கள் மட்டுமா, அதாவது துன்பம் செய்யறவர்கள் மட்டுமா, வாழக்கூடிய சமுதாயத்தில் உள்ள எல்லாருமே ஒரு வெள்ளம் வந்து ஒரு கிராமம் அழிஞ்சதுன்னா எல்லாருமே தான் இருக்கிறாங்க. காரணம் அந்த சமூக பதிவுகள் தான். அது இயற்கை வந்து செயலுக்கு விளைவு கொடுக்கறது மட்டும்தான் இயற்கையுடைய வேலை அப்படிங்கிறதுனால சமூகத்துல வாழும் பொழுது சமூக பதிவுகள் நம்ம தாக்கத்தான் செய்யும். நம்ம அதை விட நல்ல பதிவுகளா இருக்கும் பொழுது அந்த நேரத்துல வெள்ளம் வரக்கூடிய நேரத்துல மேபி நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை அப்ரோச் பண்ண முடியும் வாழ்க்கை வந்து. சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. நல்ல விளக்கம் நன்றிங்கம்மா. கொடுத்தீங்க. என்னுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்கய்யா, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. நீங்க அந்த ஏஐ பத்தி காலையில மறுபடியும் அன்னைக்கு பேசுனது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நன்றிங்கய்யா. இது போன்ற ஆசிரியர்கள் நீங்களாம் நிறைய கொடுக்க தான், விளக்கம் கொடுக்க நாங்க இன்னும் நல்லா மேன்மைக்கு வர முடியுங்க. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடிப்படை வாழ்க குரல் ஒரே ஒரு குரல், வேதாத்ரி மகர்ஷியோட குரல் தான். நம்ம அப்பப்போ நம்ம பாணியில வருது. அதாவது உலகத்துல பெய்யற நதி எல்லாமே வந்து மேகத்துல இருந்து மழையில வரக்கூடிய நீர் தான். இங்க பெஞ்சாலும் சரி, எங்க பெஞ்சாலும் அதே நீர் தான். ஆனா எங்க படுதோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதா மாற்றுறதும் நமக்கு வந்து அடிப்படை மகிழ்ச்சி அவர்கள் தான். அவர்கள் நினைச்சு நம்ம பேசணும் அப்படிங்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிற கருத்து நம்ம மூலமா வருதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீங்க நல்லா தொண்டு செய்யுங்கம்மா, சேவை செய்யுங்க. அதுக்கேற்ற மாதிரி குரு அதற்கான வாய்ப்புகளையும் வலிமையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. என்னுடைய இதே ஃபுல்லா அதுதாங்கய்யா. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் மாதிரி கம்ப்ளீட்டா நான் இந்த இதுக்கு குடும்பத்தையும் கவனிச்சுட்டு இதுக்கும் வந்துட்டேங்க. எல்லாருக்கும் இது தெரியணும் அப்படின்னு. மிக்க நன்றிங்க ஐயா, மிகச்சிறப்புங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா, நேரம் ஆச்சு, முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. 7 ஆச்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாய்யா. சரிங்க. வாழ்க வளமுடன். வளமுடன். இத்துடன் உலக நல வாழ்த்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.